வந்து ஒரு அம்மாவோட கதைச்சிருந்தேன். அந்த அம்மா சொன்னால் தாரகா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கே உங்களோட வீடு இருக்குன்னு எனக்கு ஒருக்கா காட்டுங்க பார்க்கணும். எங்கள்கிட்ட வாக்கள் முடியணும் உண்டு சொன்னால் ஒரு பாதை இந்த கேட்டு இருக்கிற அளவு தான் வந்து பாதை, அங்கால வந்து காணி போகுது. எல்லாரும் புதுசாக்கா தனி இருக்கிறாவோன்னு கேட்குறீங்க. 2 வெட்ட வீடும் பார்த்தீங்களான்னு சொன்னால் பக்கத்தில் தான். நீங்கள் அம்மா வந்து எனக்காக தந்திருக்கக்கூடிய காணின்ற ஃபுல் வியூ பார்த்தீங்களேன்னு சொன்னால் இங்கால நார்மலாக தகரத்தால் வந்து அடைச்சி வச்சிருக்கிறா. உங்களோட கேள்வி வந்து கேட்போம் வலுக்கிட்டு மறுபடியுமா என்னோட கேள்வியோ சரியான விஷயம்தான். அப்போ நீ இப்போ என்ன செய்கிற? அப்போ இந்த கட்டத்தில் வரையிட்டு நான் அந்த முருங்காயத்தையும் உள்ளிகையும் பச்சை மிளகாயும் அனைவருக்கும் வணக்கம். நான் தாரகா. இன்றைய தினம் பார்த்தீங்களென்று சொன்னால் எங்களோட வீட்டை இருந்து தான் வந்து இந்த காணொலியை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அம்மா வந்து எங்களோட மண் குசினிக்கை வந்து சமைச்சு கொண்டு இருக்கிறா. அதுவும் வந்து இன்றைக்கு பார்த்தீங்களென்று சொன்னால் மச்ச சமையல் தான் சொல்லி வெளுக்கிட்டு கொண்டு போனவா. நான் வந்து போய் பார்ப்போம் என்ன சமையல் சமைக்க போகிறான்னு சொல்லி. அதோடு வந்து அம்மாட்ட இன்றைக்கு நான் ஒரு கேள்வியுமே வந்து கேட்க போகிறேன். அதோடு சேர்த்து இன்றைக்கு காலம் வந்து ஒரு அம்மாவோட கதைச்சிருந்தேன். நான் அந்த அம்மா சொன்னால் தாரகா நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, எங்கெங்கே உங்களோட வீடு இருக்குன்னு எனக்கு ஒருக்கா காட்டுங்க பார்க்கணும். உங்களோட ஒரு சில பேருக்கு வந்து ஒவ்வொரு பாதை அமைப்புகளை பார்க்க வந்து ஒரு ஆசையாக இருக்கும். இன்னும் ஒரு சில பேருக்கு இருக்கிற வினம் என்னென்று சொன்னால் உங்களோட ஊரை காட்டுங்கோ, ஒவ்வொரு இடங்களை காட்டுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். எங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து கண்டிப்பாக நாங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறோம். அந்த வகையில் வந்து இன்றைய தினம் எங்கண்ட அம்மா எங்கள்ட பாதையை வந்து காட்ட சொல்லியிருக்கிறோம். எங்கள்ட பாதையில் பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லாட்டில் எங்கள்ட வீடுகள் என்னென்ன மாதிரி இருக்குன்னு உண்மைக்குமே எங்களை நேசிக்கிற உறவுகளுக்கு அப்படி ஒரு விருப்பம் வந்து இருக்கலாம். சில பேர் யோசிக்கலாம் என்னத்தை பார்த்து ரோட்டியை திருப்ப பார்க்குறது. நான் நார்மலாக காட்டுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து தொடர்ச்சியாக பாருங்க உறவுகளை. அதோட மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையுமே வந்து கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்களோ கிளிக் பண்ணிட்டு வந்து பார்த்து கொள்ளுங்க. இப்போ வந்து வீரல் வந்து தட்டி விட்டு என்ன சாப்பிட்றீங்க? இதை பாப்பா இங்கே இது வந்து சாப்பிடு என்ன கொண்டு தந்து நீங்களே பார்த்தீங்களா சித்திக்கு தானே நீங்களே கேட்ட உடனே வாய்க்காது. இது ஏதோ ஒரு சின்ன ஒரு டொஃபி மாதிரி தான். சரி ஓகே, இதெல்லாம் உண்மைக்குமே நாங்கள் சாப்பிட்றது இல்லை, இதெல்லாம் சும்மா ஒரு சின்ன சாமான தான். சரி ஓகே, இப்போ வந்து வாங்க நாங்கள் அம்மாட்ட வந்து நேரில் போவோம். வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்தா சப்போர்ட் வந்து தாங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்ணாடி போட்டு காட்டுங்க. இதில் வந்து வாங்க கிட்ட சித்தி கிட்ட வந்து இப்படி வந்து கண்ணாடி போட்டு காட்டுங்க. சொல்லுங்கல்ல கண்டு கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இங்கே வந்து பார்த்தது தெரியும். எப்படி கண்ணாடி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வந்து வைக்க முடியுது. எங்கள் வீட்டு பாதியை காட்டணுமெண்டா மெயின் ரோட்டால் அப்படியே இந்த ஒழுங்கைக்கால வந்து வந்தீங்களன்னு சொன்னால் இது வந்து எங்களோட வீடாக வந்து இருக்கும். இப்போ நாங்கள் இருக்கிற வீடு வந்து இதுதான். பார்த்தாலே வந்து தெரியும். எங்களோட வீடுண்டாலே முன்னுக்கு வந்து இருக்கிற வேப்ப மரம் இருக்கிற வீடுன்னு சொன்னால் அது வந்து எங்களோட வீடாக வந்து இருக்கும். இது வந்து எங்களோட வீடு. அப்படியே வந்து நாங்கள் நேராக போனோம்னு சொல்லி சொன்னால் இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு கேட் ஒன்று இருக்குது தானே. இது வந்து பார்த்திங்களன்னு சொன்னால் ஒரு பாதை. இந்த கேட் இருக்கிற அளவு தான் வந்து பாதை, அங்கால வந்து காணி போகுது. அப்போ இது வந்து ஒரு ரோட்டு மாதிரி, சின்ன ஒரு ரோட்டு, அந்த காணிக்காரர் பாவிக்கிற ஒரு ரோட்டு மாதிரி. அப்படியே இங்கால பார்த்திங்களன்னு சொன்னால் மிதுசாக்காண்ட வீடு. எல்லோரும் மிதுசாக்கா தனி இருக்கிறாவோன்னு கேட்குறீங்க. 2 வெட்ட வீடும் பார்த்திங்களன்னு சொன்னால் பக்கத்தில் தான். நீங்கள் அது வந்து எங்கண்ட வீடுண்டா இது வந்து மிதுசாக்காண்ட வீடு. அப்படியே எங்கால இருக்கிறது வந்து பார்த்திங்களன்னு சொன்னால் அப்பாண்ட என்ன சொல்கிற அப்பாண்ட வந்து கடை. அப்போ நார்மலாக வந்து சைக்கிள் திருத்துகிற கடை. அப்படியே வந்து இங்கால நேராக வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து இனிமேல் என்ற காணி, அதாவது எனக்குன்னு சொல்லி தரக்கூடிய காணி. என்ற காணின்ற நிலவரம் வந்து கொஞ்சம் மோசமாக தானே இருக்கும். பார்ப்போமா வந்து இதுதான் வந்து என்ற காணின்ற ஃபுல் வியூ. அதாவது அம்மா வந்து
எனக்காக தந்திருக்கக்கூடிய காணின்ற ஃபுல் வியூ பார்த்தீங்களென்று சொன்னால் இங்கால நார்மலாக தகரத்தால் வந்து அடைச்சி வச்சிருக்கிறா. என்ன ரீசனுக்காண்டி என்று சொன்னால் வந்து அங்கால வீடு கட்டிக்கு இங்கால எப்படியும் புரிம்போரு இன்னொரு வீடு கட்ட வேண்டி வரும். இந்த ஒரு இடத்துல ஒரு வீடு ஒன்று கட்ட போகிறோம். அதுக்கு கடவுள் எப்போ வழி விடுறானோ அந்த ஒரு செயற்பாட்டை வந்து நாங்கள் செய்வோம். ஏனெண்டா எல்லாருக்குமே முதல் ஒரு புகலிடமாக இருக்கிறது அவை வேண்ட வீடு தான். அப்போ அதால் வந்து 2 பேருக்குமே அம்மா இந்த தன்னிட்ட இருக்கிறத வந்து எங்களுக்கு தாரான்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஒரு வீடு தான். இது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதால் வந்து 2ஆக பிரித்து அங்கால வந்து ஒரு குட்டி வீடு தான் கட்டி அதை வந்து மியூசாக்காக்கு செட்டில் பண்ணி விட்டுட்டு இந்த காணியை வந்து எனக்கண்டு சொல்லி ரெடி பண்ணி கொண்டிருக்கிறா. அம்மாவுக்கு உண்மைக்குமே இதுதான் வந்து அடுத்த கட்ட செயற்பாடாக இருக்கணுமென்று சொல்லி கடவுளையுமே வந்து வேண்டி கொண்டிருக்கிறா. இங்கால வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வீடு கட்டணுமெண்டு. அப்போ இதில் வந்து முதல் நாங்கள் காட்டியிருப்போம் எங்கள் ஆரம்ப கட்ட வீடியோக்கள். அந்த முதல் நாங்கள் காணி வாங்க இருந்த பழைய வீடு அந்த அத்திவார கட்டிடம். அப்போ இந்த அத்திவார கட்டிடத்தில் உடைச்ச கல்லுகள்லாம் வந்து இந்த கல்லுகள் வந்து பெருசாக வந்து பாருங்க காட்டுனா இதுகள் வந்து அந்த கல்லுகள். அப்போ இது தேவைப்படும் எங்களுக்கு மத்திவாரம் போடைக்கு வந்து தேவைப்படுமென்று சொல்லிட்டு வந்து கும்பியாக வந்து குவிச்சு வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு இடத்துலையும். இங்கே இருந்த மரங்களை வெட்டினது தான் இப்போ காஞ்சி போயிருக்குது விறகுகள். நாங்கள் இருந்தரிக்கிற அடுப்பில் அப்படியே வந்து இதை வச்சுக்கொள்கிறது. அப்படியே வந்து நாங்கள் கல்லை வந்து வச்சிருக்கிறோம். வந்து எங்கட குசினிக்க வந்துட்டோம்னு சொல்லி சொன்னால் அம்மா வந்து இங்கே சமையலுக்கு எல்லா ஆயத்தங்களும் வந்து படுத்தி கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு வெண்டைக்காய் குழம்பு என்ற சமையல் அன்றைக்கு ஒரு சிம்பிளாக வெண்டைக்காய் குழம்பு, பூசணிக்காய், வெள்ளைக்கறி, சோறு சமைச்சு போட்டேன். எல்லாத்தையும் வெட்டி கழுவி வெட்டப்போம். வெண்டைக்காயை முழுசாக கழுவி வெட்டணும். ஏனுங்க அந்த வளவளப்பு தன்மை இருக்குமல்லோ முழுசாக கழுவி வெட்டினா நல்லது. இல்லாட்டி அதுக்குள்ள போட்டுட்டு தண்டால் ஆகிலும் வளவளத்து கொண்டு இருக்கும். முழுசாக கழுவித்தான் வெட்டவும் வெண்டைக்காயை. அப்போவும் வெண்டைக்காயை முழுசாக கழுவி போட்டு வெட்டினா அது நல்லது. வெண்டைக்காய் வந்து நல்ல என்ன சொல்கிறேன் பிஞ்சு வெண்டைக்காயா சூப்பராக இருக்கும். இது நல்லா தான் இருக்குது. பார்த்து வெட்டேக்க தான் தெரியும். நான் பூசணிக்காய் எடுத்துங்கால வைக்கிறேன். பூசணிக்காயோட மரவள்ளி கிழங்கு போட்டிங்கன்றாங்க நல்லா இருக்கும். அப்படியே வாழைக்காயும் போட்டு வைக்கலாம். வாழைக்காய் மச்சக்கறிக்கு நல்லா இருக்கும். வாழைக்காய்க்கு இல்லை அந்த கத்திரிக்காய்னா இந்த பருப்பு காய்ச்சணும். இந்த பருப்பை காய்ச்சினா கணக்கு இல்லை. வெண்டைக்காய், பூசணிக்காய், பருப்பு வந்தா கணக்கு இல்லை. அப்போ இந்த 2 கரையும் சமைச்சா அப்பாவுக்கும் மேக்கும். நீயும் இதில் போட்டு அங்கே சாமிகிட்ட கொஞ்சம் பருப்புக்கு சொன்னேன். நான் ஏன் நான் காய்ச்சி பழதாக்கக்கூடாது. பூசணிக்காய் வைக்கிறோடைய சில நேரம் இந்த பூசணிக்காய் உடன் பூசணிக்காய் நல்லா இருக்கும். இதெல்லாம் காய்ச்சா விட்டாலும் போடுவேன் பருப்பை பார்த்துட்டு. பருப்பு சொன்னேன் நான் அங்கே மரக்கறிகள் வந்து நிறைய சாப்பிட்றது உள்ளத்துக்கு எவ்வளோ சாப்பிட்றோமோ உள்ளத்துக்கு எவ்வளோ உடம்புக்கு நல்லது தானே. உடம்புக்கு நல்லது. ஆனால் அந்த மச்சம் சில பேர் சாப்பிடாத ஆக்கள் இருக்கிறாமல்லோ அவைக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது இல்லை இந்த மச்சம் சாப்பிட்றாக்கள் மாறு சொல்லி போட்டேன். நான் பார்க்காத சுத்தமாக இருக்கிறது அது போட்டுட்டனே அதுக்கு 2 இப்போ நான் சூத்த இல்லை. வெண்டைக்காயை பார்த்து வெட்டணும். சூத்திகள் வருமல்லோ மச்சத்திலேயே மூழ்கி இருப்பினோம். சில பேர் மச்சம் இல்லாமல் சாப்பிட மாட்டேன். அவைக்கு இந்த மரக்கறி பிடிக்காது. எனக்கு இந்த பிரச்சனை இல்லை. எங்களுக்கு ஒருத்தருக்கும் தான் பெருசா மச்சம் விருப்பம் இல்லை தானே இருந்தா சாப்பிட. எனக்கு மச்சம் பிடிக்காது. ஆனால் அம்மாவுக்கு அம்மா இதை சொல்லி போடுவேன். நானே சொல்றேன் முட்டை இல்லாமல் சாப்பிட மாட்டேன். முட்டை ஒன்று பொறிச்சே சாப்பிடலாம். முட்டை ஒன்று பொறிச்சு கொடுக்கணும் பிள்ளைக்கு. நான் பொறிச்சு கொடுப்பேன். இப்போ வெண்டைக்காயை அப்படியே பிரட்டி வெண்டைக்காய் தண்ணி குழம்பு வைக்கக்கூடாது. ஆனால் பெருசாக வெட்டுறது தான் நல்லது. அப்பாவுக்கு அப்பாவுக்கு பெருசாக வெட்டினா பிடிக்கிறதில்ல. எனக்கானா பெருசாக வெட்டினா தான் நல்லது. உருடாக்குறது எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும் இல்லை. அப்போ அந்த 1/4 கிலோ வெண்டைக்காய் வேண்டினது. சூத்த வந்துடும் போட்டு பயஞ்சில் வெண்டைக்காய்க்க சூத்த எடுக்கிறது. முந்தி மிதுசாவில் வச்சு நிறைய வெண்டைக்காய் எடுத்தது. எனக்கெல்லாம் 5 தரம் சூத்த பெருசாக வராது. இந்த கூட்டாக வைக்கான் கணக்க வைக்கான் அந்த இலியோட இலியால் முட்டுப்பட்டு வர வேப்பு இருக்குது. மற்றபடி குறாது. நான் கொஞ்சம் பெருசாகத்தான் வெட்டுறேன் பொருளாக்கு. கயனாலே புறாது. வெண்டிக்காய் கயனாலே புறாது. மிதுசாண்ட மரத்தில் இருந்து காய்ச்சினாங்க. மிதுசாண்ட மரத்தில் தொடர்ந்து காய்ச்சினான்.
அதுலேருந்து காய்ச்சினா போல் ரெண்டாயிரம் தான் காய்ச்சிதான். ஆனால் எல்லா வெண்டிக்காயும் நல்லா பிஞ்சாத்தான் கிடக்கு. முட்டை கொஞ்சம் தடுப்பு மாதிரி கிடக்கு. கத்தி முட்டையெல்லாம் தடுப்பாக காட்டுது. கத்தி என்ன மழை வாண்டு பட்டலாம். இப்போலாம் தேங்காய் திருவி பாலெல்லாம் புளிஞ்சு போட்டோம். அப்போ நாங்கள் சமைச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாட்டை கொடுத்து டியூஷனுக்கு விடணும் இல்லோ. யாரு டியூஷனுக்கு கூட போகிறீங்க? பெற்றார சொல்கிறேன். அன்றைக்கு ஒரு சம்பவம் பார்த்து நான் ஒரு வீட்டில் அந்த கதைக்கு தான் நான் இப்போ சொல்ல வரேன். நான் என்னத்தை எங்கே பார்த்தாலும் மக்களோட கதை பகிர்ந்து சொல்கிறது அது எனக்கு அது விருப்பம் பழக்கம். எனக்கு விருப்பம் என்னென்னு சொன்னால் எங்கள்ட பிள்ளைகள்ட வளர்ப்பை பாருங்க. எங்கள்ட அம்மா அம்மா செய்கிற வளர்ப்பை ஒரு வீட்டை போனால் ஒரு 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளை அங்கே நிற்கிது. 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளை என்னென்று நிற்கிதுன்ற பார்த்தீங்கள்டா சொன்னால் நம்ப மாட்டீர்கள். நீங்கள் மெத்தில் சப்புறாதான்ட்டு நீங்களா இருக்கு பிள்ளைங்கள்ட வயதுக்கு பிரச்சனை இல்லை போகிற காலம்னு சொல்லலாம். ஆனால் சுலாவித்தன ஆனால் அந்த புள்ள வித்திர வாக்கெல்லாம் சப்பி ஆம்பளை புள்ள சொல்லெல்லாம் சிவப்பாக கிடக்கு. அப்போ நான் எதுவும் சாப்பிட்டுதோ எதுவும் சாப்பிட்டதால வித்திர சப்பின மாதிரி தான் கிடக்கு. வாயை பார்க்க வடிவான உள்ள புள்ள. தாயை கட்ட என்ன போகுது அந்த பிடி என்ன வெத்திர சப்பி இருக்குதுண்டு. ஓ அது சப்பும் வெத்திர சப்பும் எனக்கு புறவு கதைக்க முடியாமல் போச்சு. சரி விட்டாச்சு. அதை சப்பி கொண்டு இருக்குது. புறவு அந்த புள்ள 10 வயதுக்கு உட்பட்ட புள்ளைன்னா அதை வளர்ச்சியும் குறைஞ்ச புள்ள. அந்த உரிய வயதுக்கு உரிய வளர்ச்சி இல்லையா அந்த புள்ள. ஒரு பெரிய லேடி சைக்கிள் எடுத்து ஆக்களுக்குள்ளால் வெட்டி கொண்டு கடைக்கு போகுது. அந்த லேடி சைக்கிளில் அது ஊட்டி கொண்டு போச்சுதோ ஓடி போச்சு எனக்கு தெரியும். அந்த தாய் பார்த்து கொண்டு இருக்குது. இது எங்கே போகுது? நம்ம நாங்கள் அந்த குழந்தைய பார்க்கங்கன்ற ரித்திக்க விட ஒரு சொட்டு உயரம் எங்கே போகுதுன்றாக அது கடைக்கு போகுது. நான் அவன் தமையன் டியூஷனுக்கு போகிறவன். தமையனுக்கு 20 ரூபா 30 ரூபா கொடுக்க அவனுக்கு கொடுக்குறேன்னா கொடுத்தால் அவன் போய் கடையில் வேண்டுவான் தனக்கு தேவையானது. அப்போ உண்மையாக நான் நினச்சேன் இந்த பொடி போய் இந்த கிழங்கு பொறி பேக்கெட்டுகள் அது எழுதால் 10 ரூபா 20 ரூபாய்க்கும் சின்ன சின்னனா செய்து விற்கிறவ தானே. அப்படித்தான் வேண்ட போதாக்கணும். நான் மனதுக்கு என்ன உள்ள சைக்கிளில் விடுற அது உதிலியான பக்கத்துலையான ரெண்டாலும் ரோட்டு கடந்து ஒழுங்க தெரு கடந்து தான் அந்த குழந்தை போகுது. அந்த ஓடுவான் ஓடுவான். அது முடிஞ்சுட்டு அது போட்டுது. கொஞ்சம் நேரத்தையால் பார்த்தா சைக்கிளை உருட்டி கொண்டு வெத்திரியெல்லாம் வளைஞ்சு சத்துவாய் ஊத்துப்பட அழுது கொண்டு வருது. ஏன் அழுகுறா தம்பின்னு தேவை கேட்குறா. அது அந்த கடை வாசலில் 2 பொடியங்கள் இருக்கிறாங்க பெரிய பொடியங்கள். இவர் வேண்டினா சாமான் நிசாம்பாக்கணுடாக்கா அந்த பார்க்க வேண்டி இருக்கிறாரோ அவங்க பறித்து போட்டாங்க. குழந்தை கொண்டு விடுறாங்களே பறித்து கொடுக்கவே இல்லை. கடைசி மட்டும் அவங்க பறித்து போட்டாங்கன்னு பேர் சொல்லி சொல்லுது. அவங்கள்ட பேரை சொல்லி சொல்லுது. தாயும் பேசுகிறா. அதில் இருந்த இன்னும் ஒரு ஆளும் பேசுது. இப்படியும் பழக்கம் செய்கிறதோ இப்படியும் ஒரு பிள்ளையிட பறித்து தின்றதோ கொள்றதோ உங்களுக்கு வாரணுன்ட்டு தாயுடன் அந்த சைக்கிள் எடுத்து தான் ஓடிக்கொண்டு அந்த பிள்ளையை மேற்றிக்கொண்டு அந்த இடத்துக்கு போகிறான். போய் விளையக்க சொல்லி கொண்டு வாரா. நல்லா பேச்சு கொடுத்துட்டு வாரோம். இப்படியும் ஒரு குழந்தைகிட்ட பறிச்சு தின்றதோ நல்லா பேச்சு கொடுத்துட்டு வாரண்டு. நானும் இறக்கப்பட்டேன். அப்போ அந்த இடத்துல மிதிசாமி இருந்தாலும் மிதிசாமினாலும் ஐயோ பாவமாக கிடக்கு. நான் கொடுப்பேன் 100 ரூபாண்டாலும் கொடுப்பேன் என்னட்டும் இது கையிலேன்னு நினச்சி கொண்டாந்துருக்குறேன் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் விளங்க போகுது என்னாண்டு பறித்து சாமான் என்னாண்டு என் கதை எல்லாம் பேச்சுகளில் பார்க்க கடைசி மட்டுக்கும் எனக்கு விளங்கிஇல்லை. இதைத்தான் பறிச்சதுண்டு. அப்போ தானுங்க நாங்கள் கேட்டோம் தம்பி நீ என்ன வேண்டினி அது சொல்லாதான். நாங்கள் என்ன பறித்து சாப்பிட்டோம் எப்படியும் செய்கிறதோன்றது உடனே அது நிசாம்பாக்கினேன். அம்மா சாப்பிட்றதா நிசாம்பாக்க சாப்பிட்றவா அவாவை பார்த்து பொடியும் காசு கொடுத்தோன்னும் போய் வேண்டி நிசாம்பாக்க சாப்பிடுது. உண்மையாக நான் அசந்து வச்சேன்னேன். புள்ள உதுக்கோ இப்போ நீ அந்த பொடிகளை பேசி போட்டு வந்தேன். நான் இந்த இடத்துல யார்ட்டையும் பேர் சொல்லுவோம் இல்லை இந்த இடம் வந்து சொல்லுவோம் இல்லை தரகா நீ சொல்லி இது சரியோ புளியோ கண்டிப்பாக புளியல்லோ. அப்போ இந்த புளியான விஷயங்களை அந்த தாய் செய்தது போல் எண்ணம் இருக்கிற புள்ளிகள் செய்யக்கூடாதுன்றதுக்காண்டதை நான் இதை சொல்கிறேன். அவையே நான் விளங்கப்படுத்தணுமெண்டோ இல்லாட்டி பகடி பண்ணி கூடாமல் இருக்க கவலையில் தான் நான் இதை சொல்கிறேன். இப்படி இப்போ இந்த சின்ன குழந்தை இந்தியான் ஒரு சிறுவன் 4 ஆண் தலைவர். அந்த நான் கதையை கதைக்கூடாது. அந்த தலைவர் மேலே நாங்கள் சின்னலேயே முளையிலேயே விடலாமோ. இதை நான் எத்தனை தடவை சொன்னேன். நான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்குற பிள்ளைகள் இழந்த மாதிரி நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருப்பீர்கள். படிக்காம விடவே மாட்டீர்கள். டியூஷனுக்கு போகிற பிள்ளைக்கு ஏன் காசு கொடுக்குறீங்க? டியூஷனுக்கு போகிற பிள்ளைக்கு காசு கொடுக்குறதுக்கான வீட்டில் இருக்கிற பிள்ளைக்கும் காசு கொடுக்குறீங்க. அது பெரிய பெரிய ஆக்கள் ஒரு லேடி சைக்கிள் முழு சைக்கிள் அதில் போய் நிசாம்பாக்கு பண்ணுறதுக்கு
இன்றைக்கு நிசாம்பாக்குன்ற பிள்ளை நாளைக்கு என்ன செய்ய போகும் யோசிக்க மாட்டீங்களோ. இதுக்கு வர படிக்கிற பிள்ளைகள் 3 படிக்கிற பிள்ளையா வந்து தாக்கி கேட்க சொன்னால் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருந்து ரீசனுக்கு அனுப்பி கிளப்பி இந்த வீட்டு வேலையை நான் செய்கிறத விட்டு என்ன ஒரு வீட்டில் வந்து கதை அடுத்த வீட்டில் கூடி கும்பல் அடித்து அவையெல்லாம் சின்ன சின்ன பிள்ளை ஒட்டிக்காரர் வந்த வீடு வயது போனதில் அதுகளுக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுது. அதற்கு அதை நட்டி கொண்டு போய் இருக்க வேண்டியா. அப்போ அங்கே வந்து இந்த பிள்ளைகளோட சரிவுல பார்க்காமலுக்கு நீங்கள் கும்மாட்டி அடித்து கதைச்சு இந்த புள்ளையை ஆக்கினப்படுத்துதுன்றதான் பார்க்க அனுப்புகிறேன் சைக்கிள் கொடுத்து. அப்போ இந்த குழந்தைய நாங்கள் பார்த்து இறக்கப்படணும் இல்லை கடவுண்ட புள்ளையில 10 வயது கூடன்ற புள்ள வெத்திலையை சப்பி இப்படி கொடுப்புக்கு அப்படி வச்சிருக்குது. நாங்கள் அந்த வீட்டை போய் 2 வீட்டை போனாங்க சத்தியமாக கதைக்க வாழ்த்தவே இல்லை. ஒரு வீட்டை சும்மா நோமலாக கதைச்சது மற்ற வீட்டை கதைக்க வாழ்த்தவே இல்லை. ஒரு இப்படியோ அழிவு பாதைக்கு சரிவு பாதைக்கு அங்கண்ட இனம் போய் கொண்டு இருக்குது. இது பெரிய சொத்தல்லோ அந்த குடும்பத்தின் சொத்தல்லோ பார்க்க அது இதுக்கு இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னன்னா அந்த பொடியங்களை போய் பேசினது. அவங்க பெரிய பொடியங்கள் இந்த பொடியன் பார்க்கன்றதை கூட இதுக்கு வந்து பேசி போட்டு அதுவும் கடைசி மட்டுக்கும் எனக்கு என்ன பிடிபட்டு இருக்காது பார்க்கத்தானு அவங்க பறக்க சப்பி போட்டாங்களாம்டா. சில பேர் கோவத்தில் சொல்கிறாங்க எதை பறக்க சப்பி போட்டு கண்டு அப்படின்றதான் நாங்கள் நினச்சது. அதுக்கப்புறம் அந்த தாசல்லுக்கு அதிர்ச்சி அடைஞ்சு மிதிசா கொடுக்க இந்த 100 ரூபாவும் அந்த படிக்க கொடுக்க இல்லை. இதெல்லாம் உண்மையாக நாங்கள் பகுதிக்கான நாங்கள் சொல்லலை. குழந்தைகளை கண்டா நாங்கள் அன்பை அணைச்சி தம்பி படிக்கிறியோ தங்கச்சி படிக்கிறியோ நீ என்ன மாதிரி சூழ்நிலை எங்கே டியூஷனுக்கு போகிற எங்கே பள்ளிக்கூடத்துக்கு போகிறான்றெல்லாம் கேட்போம். அதுதான் எங்கள்கிட்ட இது அதுதான் எங்கள்கிட்ட சமுதாயத்தை உண்மையாக அதுக்காகத்தான் எங்களை கடவுள் எப்படி வச்சிருக்கிறாரு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த அக்கம் பக்கத்து ஜனங்களை எங்கள்கிட்ட ஏரியாவுக்கு அப்படி இல்லை. அது இந்த ஏரியாவை பார்த்து முன்மாதிரியாக புழங்கக்கூடிய ஏரியா தான் நாங்கள் வந்தது. இது நாங்கள் ஜெத்திலாக்கள் இல்லை தானே. அப்போ நாங்கள் வந்த இடம் உண்மையாக இன்ஜினியர் டாக்டர் ஆசிரியர் அதை இதாண்டு புள்ள எங்களை சுற்றி புள்ள அதுதான். அப்போ இதுக்கு தோல்வி போகாமல் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு நிலத்தை சனம் தந்துட்டுதாண்டு நானும் அவையண்ட கெட்டப்போ பார்த்து அதே லெவலில் பிள்ளையெல்லாம் படிப்பிச்சு அதே லெவலில் நவே மிதிக்கிறேன். கிட்டமுட்ட வேலைகளுக்கு போகிற தகுதியில் இருக்கிறேன். விருப்பம் இல்லை இந்த வேலைக்கு போய் விருப்பம் இல்லை அப்படியாண்டு சொல்லி போட்டு இருக்கிறேன். அப்போ இப்படி இந்த நிசாம்பாக்குன்ற தாய் மாதிரி தயவு செய்து அது அந்த பிள்ளை சரியப்பா பல்லெல்லாம் கருத்துட்டுது கிளவிகளுக்கு கருத்த மாதிரி வெத்திரை சாப்பிட்ற வயசு போன நேரத்தில் உண்மையாக நீ எல்லாம் சாப்பிட்றாதானே இருந்தால் சாப்பாமல் இருக்கும் கதைக்கு உண்மையாக ஒரு 45-50 வயது வரும் முழு நாள் வேலை. ஏன்னா நொங்கு சுமந்து கொண்டு வர போகணும் தண்ணி எல்லாரும் படிக்க எல்லாம் டியூஷனுக்கு நேரம் அனுப்புறது நேரம்ன்றது பெரிய கடங்களில் சுமந்து கொண்டு வந்து கொட்டி போட்டு பலகையம் வச்சுட்டு இருந்து வெட்டிக்க அது பொழுதுபோக்கு மாதிரி தானே அதை முதல் எடுத்துக்கொண்டுதான். பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் யாரும் சாப்பி வைக்க ஒரு சும்மா வயலில் ஓடுவோம். அப்படி என்னது இந்த ஓலை விழிக்கிறது 2-3 பனி 5 பனி ஓலை ஒரு வெட்டுறது வெட்டினா அளவளவாக கட்டி இன்றைக்கு தண்டா அதை ஒரு ரூபாய்க்கில் சுற்றி தண்ணி அழிச்சு அதை அடுக்கிற நாளைக்கு அப்படி கட்டி வச்சு ஒவ்வொரு பனி ஓலை ஒரு நாளைக்கு கிழிக்கணும் தனியாக. அப்படிப்பட்ட வேலைகள் செய்ய இது எனக்கு ஒரு ஆறுதல் மாதிரி இன்னும் தெரியாது கூட பழக்கம் தான். அப்போ இன்றைக்கு உலகத்துக்கு பிறகு சப்பினா தரேன்னவே என்னட்டு சாப்பிட்றேன். இந்த பிஞ்சு குழந்தைக்கு அந்த அம்மம்மா நிசாம்பாக்கு சாப்பிட்றாவா அதை சொல்லப்படுது. எங்கண்ட புள்ளிகள் நாங்கள் ஒரு பைஜிக்க வச்சு வெத்திர சப்பினா திரும்பியும் பார்க்காது. அந்த புள்ளி எண்ட கதை திரும்பி பார்க்குதோ நான் எண்ட கதை விடுவேன். ஒரு புள்ள எண்டைக்கு அந்த பார்க்க திரும்பி பார்க்குதோ நான் எண்ட கதை செய்யாமல் விடுவேன். ஒரு ஃபோனை வச்சு இந்த செய்தி இளங்குனாலும் மச்சிலண்டுகளாம் அதுகளாம் இதுகளாமண்டா பார்ப்பேன். தம்பி வந்திருந்தாராக அப்போ அம்மம்மா பாவம் இல்லை இதில் இருக்கிறேன்னு பார்க்க விடணும். அம்மம்மா வேலை செய்ய போகிறோம் சும்மா கலைக்கு இதில் வந்திருக்கிறோன்னா அந்த படி போகுது. அதையும் மிஞ்சி படி இருக்குதுன்றா சடா 2 நிப்பாட்டி போட்டு நாளம்பி கொண்டு போடுவேன். என்ன போல இருக்கணுமென்று நான் சொல்லி பிள்ளைகளை யோசிங்க. உங்கள்கிட்ட பிள்ளைகளை யோசிங்க பேர பிள்ளைகளை யோசிங்க. வருங்காலத்தில் இதுகள் என்ன மாதிரி ஆகுங்கள். இப்போ எல்லாம் அந்த தாய் சொல்லுது அது அம்மாவை பார்த்து அவன் சப்ப பழகிட்டான். இதெல்லாம் கதையே இது ஒரு கதையே. அந்த அம்மாவால் பார்க்க சப்ப சாம்பாக்கு சப்புறது அடக்கிலாதன்னு சொன்னால் நீ அந்த அம்மாவை விட்டு விலகிப்போ பிள்ளைக்காண்டி இப்போ இது என்ன இது உலகம். தயவு செய்து நான் இப்போ வண்டிக்காக சமைக்க வந்தாள் எனக்கு இதை இந்த வீடியோவில் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி நிறைய விருப்பம் இருந்தது. அதனால் இதை சொல்லி இருக்கிறேன். தயவு செய்து இந்த புள்ளிகள் வந்து இந்த உரிய தாய் அந்த குடும்பம் அதில் இருந்தாக்கள் இதை நீங்கள் பார்த்து கவலைப்பட தேவையில்லை. நான் வந்த இடம் எங்கேன்னு சொல்லலை ஊர் எங்கேன்னு சொல்லலை உங்கள்கிட்ட பேர் ஒன்றும் சொல்லலை. எங்கள்கிட்ட சமுதாயம் கெட்டழிஞ்சு கொண்டு போகுதுன்ற இதுக்காகத்தான் விழிப்புணர்வுக்காக இதை சொல்கிறேன். தயவு செய்து
என்னில் கோவிக்காதீங்கோ. நான் எங்கள்ட வருங்காலத்து சந்தடி மீது நிறைய பற்று வச்சிருக்கிற ஒரு ஆள். அந்த பற்று நிமித்தம் தான் இப்படிப்பட்ட விஷயங்களை என்னுடைய மக்களுக்கு நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். ஒருத்தர் தெரிஞ்சனாலே காணும், ஒரு பெற்றார் தெரிஞ்சனாலே காணும். நான் இப்படி ஏழ்மத்தத்தில் இருந்தும் ஒவ்வொரு வீடு வழியாகவும் போய் படிக்கிறீங்களோ அந்த டியூஷனுக்கு போங்க, இந்த கொப்பி நீ பாப்பு நான் கொண்ட சேர்க்கிறேன் அந்த டியூஷனுக்கு போ அப்படின்ட்டு செய்து வந்த ஒரு தாய் தான் நான். இன்றைக்கு எனக்கு வயசு போட்டது என்கிட்ட வசதி இல்லைன்ட்டு இன்றைக்கும் முடியாது. அந்த இறைவன் அந்த பணியை தொடர்ந்து செய்யண்டு இன்றைக்கு எனக்கு எங்கள்ட தாரகா மூலம் அந்த இதை கொடையை வழங்கி இருக்கிறான். தொடர்ந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறேன். நான் அப்போ செய்தேன். அப்போ நான் ஓலை கழிச்சு மாடு வளர்த்து அப்படி செய்தா மழை அடிச்சு ஊற்றுது. ஓயில் எழுதுறதுக்கு எங்கள்கிட்ட மில்சாக்கு அந்த இது கொடுத்து விட்றதான். அன்று தான் லீவு எழுதுறதை கொடுத்து விட்றான். ஒரு பிள்ளை அந்த பிள்ளையோட படிக்கிற பிள்ளை அது வரையவும் இல்லையா, அதுக்கு கொடுக்கவும் இல்லையா. அப்போ மில்சாவன் சொல்லிச்சு அம்மா இன்னும் பிள்ளை வரையிலையாம்மா வேண்டியலையான்ட்டு. மழை அடிச்சு விட்டுது. அந்த குடை பிடிச்சி கொண்டு போகிறேன். வந்துட்டு தாமே அது தாய் சொல்லுது எனக்கு, வந்துட்டு தாமே சரி 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 நீங்கள் போங்க. அவன்கிட்ட போகல. அந்த பிள்ளைவே வேண்டவே இல்லை. நான் அவசரமாக ஓடம்மான்னு சொல்கிறவங்க தான் போனது. கூட்டினா கரைச்சல் வந்து எனக்கு ஒரு ஏக்கம் மாதிரி. அதை படிக்கணும் பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளும் பண்ணி கொண்டு போட்டதில் இது போகலைன்னுட்டு தூரம் அப்படியே நடந்து தூரம் போகிறது. இன்றைக்கு அந்த தாயின் சோம்பேறித்தனத்தால் சத்தியமான உண்மை வைப்பே இல்லை. மிது சாப்பிட்ட பிள்ளை அழிஞ்சே போச்சு. அப்போ அம்மாமார் நீங்கள் உஷாராக இருங்கோ. இங்கே நான் இந்த கதைகளை கதைக்கிறேன்னு சொல்லி போட்டு இதில் சம்மந்தப்பட்டாக்கள் யாரும் பார்த்துட்டு இந்த விட்டு சண்டை தரத்துக்கு வராதுங்கோ. ஏனெண்டா நான் இதில் கதைக்கிறது பொதுவாக விழிப்புணர்வுக்காக கதைக்கிறேன். என்ன போல் யூடியூப் செய்கிறாக்கள் நன்மையான விஷயங்களை எல்லாம் செய்யுங்கோ. மக்களுக்கு நன்மையான விஷயங்களை நல்ல கருத்துக்களை சொல்லுங்க. உண்மையாக எங்கள்ட இளந்தாமார் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டியூஷன் வகுப்பு நடக்குதுன்னு சொன்னால் இது டியூஷன் வகுப்புண்டா ஒரு 4 கட்டை 5 கட்டைக்கு மோட்டர் சைக்கிள் நிற்கும். அவ்வளோ அக்கறையாக படிப்பிக்கிறீர்கள். கொண்டு வந்து விட்டுட்டு பாவம் காவல்ன்ட்டு பகடியாக நான் சொல்ல உண்மையா இப்படி படிப்பிக்கிற தாய் மாதிரி மிதிக்கணும். 1-2 இப்படி இருக்கிறதால அந்த ஒன்று காணும் 9 கிடக்கிறது. இப்படியான ஒன்றை உருவாக்காதீங்க தான் நான் சொல்ல வரேன். சரிதானே? நான் என்னுடைய கறியை இப்போ காய்ச்சப்போ சரி வேறு என்ன நீங்கள் சொல்ல விரும்புறியோ? இல்லை நான் உங்களோட கேள்வி ஒன்று கேட்பேன் வெளுக்கிட்டேன் மறுபடியுமா? ஆனால் கேட்க மாட்டேன். ஏன்னா நீங்கள் இன்றைக்கு நல்ல ஒரு விஷயம் சொல்லிட்டீங்க. இந்த கேள்வியை வச்சிருக்கிறேன், இன்னொரு நாள் கேட்பேன். என்னோட கேள்வியோ சரியான விஷயம்தான். அப்போ நீ இப்போ என்ன செய்கிற? வெண்டிக்காய் கறியை நீ இன்றைய காய்ச்சுற, நான் வெட்டி தந்துவிடாது. சரியா? சட்டியை கொண்டு வந்து வச்சு அடுப்பை நீ இப்போ மூட்டுற. நான் வெங்காயத்தை வெட்டுறேன். சரியோ? எங்கண்ட சமையலண்ணே இன்றைக்கு சுலோ ஏன் சொல்லுங்க. இன்றைக்கு எப்படி போய் சொல்லக்கூடாது. எங்கிட்ட சமையல் என்ன ஒவ்வொரு நாளும் அப்படி சொன்னாதானுங்க. இப்போ நான் வெண்டிக்காயை பொரிக்கப்போம். வெட்டி வச்ச வெண்டிக்காயை எண்ணெய் கொதிக்க வச்சிருக்கிறேன், பொரிக்கப்போம். உங்களோட கேப்பன் குரண்டி நிற்க மாட்டீங்களோ? என்ன இந்த வெண்டிக்காயங்க வறுத்தெல்லாம் காய்ச்சிடுது. பாத்தீங்களோ? இல்லை வறுக்கிறீங்க அதோட இல்லை, அதை சொல்றது சரி. கொஞ்சம் பொறிக்க முடியாதுன்னு கிடைக்குமா? சொல்லி பாப்போம் என்ன உலகம் உண்டு. சோத்தத்தை கொடுத்து விட போகிறேன். ஆனா உண்டு கதையை மாத்தாம இப்போ நீங்க சொல்லுவோம். நீங்க கதையை மாத்தாம இப்போ சொல்லுவோம்மா சொல்லத்தான் என்ன பொறிக்கிட்டு ரெண்டு பாப்பை மட்டும் எங்கள்கிட்ட மாற்ற முடியும். உண்டு கதை கதை கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல போறேன். அந்த கருவேப்பிலையை அதே மாதிரி புதிய கொண்டு வச்ச கருவேப்பிலையை கருவேப்பிலை கழுவ வேணும். இப்போ தூசு காற்று காலம் தூசு மழை பெய்த காலம் வந்தாலும் கலவைத்தான் வேணும். எப்பேண்டாலும் நாங்கள் இருக்கிறது. அப்போ என்ன சொல்லலாம் சொல்லணும். மண்டிக்காய் ஏன் மரத்து காய்ச்சி வந்து நாங்கள் இப்போ உடன் மண்டிக்காண்டு உடனே மரத்தில் பிடுங்கி ஏன்னா அந்த விளவெடுப்பு தன்மை கூட நிற்கும். அப்போ அதை சட்டியில் போட்டு வறுத்து போட்டு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு அள்ளி போட்டோம்னா எண்ணெயும் குறைவாக பிடிக்கும், டக்குன்னு பொரிஞ்சிடும். இப்போ கோணி குழந்தை வண்டிக்காய் நேற்று கொஞ்சம் ஆப்பிடிங்க ஒரு கொஞ்சம் பாடல் தண்ணியாக அப்போ அது எண்ணெயை போட்டு வைக்கலாம். அதை பொறிஞ்சு வந்த மாதிரி தான்
அப்ப இங்கே வெண்டிக்காய் கரண்டி பூசணிக்காய் கறி அம்மா காய்ச்ச மாட்டா இல்லை உண்மையா இல்லை ஊற்றி கறியோட சாப்பிட்டாலும் காணும் சாப்பாட்டு அந்த பூசணிக்காய் என்ன செய்ய போடணும்டா இல்லை காய்ச்சலாம் பால் புளிஞ்சு போட்டுரும் எனக்கு பால் அநியாக போடணும்டோ பூசணிக்காய் பூசணிக்காய் ஆடுதுன்னு தான் தெரியா இல்லை இல்லை வச்சுறேன் நான் தான் வச்சேன் வச்சிருக்கீங்க ஆடு பக்கம் வந்து வாண்டு கொண்டு அன்றைக்கு வந்து இந்த புலாக்கண்டையில் அதுன்னுட்டுக்கு நான் அதில் கட்டி அங்கே மேய்க்க கொண்டு வந்தாரோ மேய்க்க கொண்டு வந்து அதில் கல்லில் கட்டி விட்டுனேன் யோசிச்சதான் உழவு கல்லு கிடக்கும் ஆடை இழுத்து கொண்டு போக போதும் அப்படித்தான் யோசிச்சு கட்டி போட்டு வீட்டை வந்தேன் அங்கே வந்து பார்த்தா அப்போத்தான் திட்டமிட்ட மனத்தை கொண்டு வந்துட்டுது ஒரு கொப்பை புரிஞ்சு போட்டுது இப்போ ஒரு சின்ன கொப்பில் நிற்கிது பாவம் அது என்ன நான் அந்த ஆட்டை கட்ட வைக்கிறேன் நான் தான் பார்த்து கட்டி வைக்கணும் எல்லாம் பிள்ளை ஆட்டில் பிள்ளை இல்லை இந்த கட்டத்தில் வரையிட்டு நான் அந்த முருங்காயத்தையும் உள்ளியையும் பச்சை மிளகாயும் போட்டு பிரிக்கப்போம் சொல்லுவோம் எல்லாம் மிஞ்சத்தான் போகுது புதனிக்காய் உள்ள கழிக்க வேண்டியதான் அப்படியே வச்சு மூடி வச்சா ராவுக்கு அந்த பூசணிக்காயை இதில் துண்டா வெட்டி போட்டு குழம்பு வைக்கலாமா குழம்பா பிரிட்டெல்லாம் வச்சா புட்டோட சாப்பிட தேங்காய் சாப்பிளி அது பழப்புளியும் கொஞ்சம் விட்டு புட்டோட சாப்பிட அப்படி என்ன காணும் அப்பாவும் சாப்பிட்றது இல்லை அப்பாவுக்கு என்ன ஆங்குறது கொடுக்குறாரு உண்மையாக சுகர்காரம் கவனமாக இருந்தோம் குளிர்ச்சி எல்லாம் கூடாதுங்க குளிர்ச்சி எல்லாம் குறைச்சி போடுங்க போடாங்க நான் சொல்லவே என்ன போவிக்காங்க குறைச்சி போடுங்க இந்த குளிர்ச்சிகளால் தான் பல பல பிரச்சனையும் வருது என்ன அந்த குளிர்ச்சியை போட்டுவிட்டு அதுங்க கண்டாடி சாப்பாடும் தின்னவே இல்லாதല്ലോ ஒரு படம் வழியாக தின்னாங்க அது அப்போ உடம்புக்கு இதாக இல்லை போடுங்க அப்போ அதுதான் நான் சொல்கிறது எதாவது போடுறீங்க வா என்ன சொல்கிறா குளிர்ச்சியை போட வேண்டாம்னு சொல்லுவாங்க போயிடுச்சு சுகர் வந்து ஆக்கள் பயப்படுற அளவுக்குரிய வருத்தம் சரி சாண்டு இல்லை அதுக்கு கொண்ட்ரோல் தான் கொண்ட்ரோல் தான் கொண்ட்ரோலாக இருந்தால் சரி வந்துட்டப்போ கரையாக வராமல் நண்டு வரும் பாலெல்லாம் விட்டுட்டீங்களா பால் இங்கே முதல் பால் நாம பால் விடுறது வந்து காட்டுறோம் என்ன நம்மளா காய்ச்சிட்ட கறி தானே வெண்டிக்காய் எல்லாருக்கும் எல்லா சமையலும் தெரியும்னு தவிர எனக்கு தெரியாது நீங்க வறுக்காம செஞ்ச நீங்க அம்மா கதையை வருத்தப்பட்ட நான் அதுக்கு ஒரு நாளும் ஒரு தெரியாத கதை கதைக்கவும் மாட்டேன் ஆறாவது கேள்வி கேட்டா பதில் சொல்றதுக்கு நான் தான் இருப்பேன் நீ கேட்ட கேள்விக்கும் சரியா சொன்னா சரி அம்மா வெட்டியா சொல்லிட்டீங்களா முடிஞ்சதല്ലോ விஷயம் முடிஞ்சது இனிமே கதையா கதைக்கல அதுன்னு அப்ப கட்டன் ரைட் கட்டன் அப்படியாண்டு இல்லை சும்மா வாயில எல்லாத்தையும் கதைக்க முடியுமா அது சரியோ நாங்கள் இப்போ ஜனங்களோட புலங்கள் நாங்கள் சில பேருக்கு சில தப்பான கருத்துக்கள் நாங்கள் கதை கேட்க அந்த புள்ளியாண்டு தெரிஞ்சா அதை கேள்வி கேட்கணும் கேட்டால் அதுக்கு பதில் இருக்கணும் நான் உனக்கு என்ன சொல்கிறேன் இல்லை அந்த கவிதைகள் எல்லாம் எழுதுறா எனக்கு வந்து விளக்கங்கள் ஒன்றும் தெரியாது உதுக்கு நீ யாரும் கேள்வி கேட்டால் பதில் சொல்லுவேன் அதுக்கேற்ற மாதிரி எழுதுனா நீ எனக்கு என்ன சொல்கிற நீ சொல்ல சரி சரி இது நாங்கள் செய்ய மக்களோட இப்போ நாங்களும் கண்ட குடும்பத்துக்கேண்டா நீ குற்றம் செய்தா நான் பொறுப்பேன் நான் செய்தா நீ பொறுப்பேன் அது குடும்பம் வெளி உலகத்தோட நாங்கள் புலங்கேக்க அவைக்கு பதில் சொல்ல ஆயுத்தமாக இருக்கணும் நீ புலவிட்டா நாங்கள் பதில் சொல்லணும் பெற்ற நாங்கள் புலவிட்டா நீ சொல்லணும் அதான் பார்ப்பேன் அதுக்கேற்ற மாதிரி சரி அப்போ சூப்பராக வந்து குழம்பு ரெடி ஆகிட்டு நம்ம அப்படியே வத்த விட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிடு சரி அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க இதோட வந்து வீடியோவை நிறைவு செய்துட்டு நாங்கள் வந்து அடுத்த இடத்தை பார்ப்போம் நாங்கள் போய் பருப்பு கறி எங்கள்கிட்ட சாப்பாடு ஓடி ஓடி இஞ்சியப்பம் கறி பண்ணுவோம் அவன் வந்து இஞ்சியப்பம் கறி பண்ணுகிறான் வந்து அங்கால பருப்பு மூன்றாவது விட்டேன் எல்லா இடமும் காட்டி நடங்க வீடு எவ்வளோ தூரம் போகும் அப்படியே கீழே பண்ணி கொண்டு வருவேன் பண்ணி கொண்டு வந்தால் இதில் இருந்து சாப்பிட்றது கணக்காக இருக்கும் அதுக்கு தான் நான் அப்படி மூணு இடத்துலையும் பாய்ந்து கொண்டு வர்றதுக்கு நானும் கொண்டே கொடுப்பேன் இப்போ இஞ்சி இதில் காய்ச்சல உண்மையாக நல்லது இப்போ வெண்டிக்காய் கறி கொடுக்க போகிறோம்
அப்போ அங்கால பருப்புக்கு சொன்னான் இஞ்சால என்னன்னு தெரியாது இஞ்சால ஒரு காட்டி பார்ப்போம் பார்த்தது நல்லதா வந்தா கொண்டு வரோம் அப்படியே போகும் பொழுதும் சரி என்ன வெண்டைக்காய் கறி வாடின வெண்டைக்காண்டா வறுக்கா பொரிக்கலாம் வெள்ளைக்கறி வைக்கலாம் தீயல் வைக்கலாம் வாடாத வெண்டைக்காண்டா வறுத்தா அந்த நீர் பிடிப்புகள் அந்த வளவுழப்பு தன்மைகள் போகும் அதான் நான் இந்த உண்மை தரகாக கடைசி மட்டுக்கும் அது பிரச்சனையாக தான் கிடக்கு நான் மறந்து தான் பொறிக்கிறேன் நான் இன்றைக்காவது பிரச்சனையாக கிடக்கு சொல்லியும் விளாங்குதில்லை அதான் உண்மை மற்றது இப்போ நான் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொண்டு கரையல் பண்ணுறதுக்கு போப்போம் சரி அப்போ பாய் நன்றி நன்றி